அதாவது மனித உறவுமுறையில் வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கிற அவங்க நமக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னா தான் நாமளும் அவங்களுக்கு உண்மையாக இருப்போம். அவங்க நமக்கு இனிமேல் உண்மையாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அவங்ககிட்ட வந்து தொடர்ந்து நம்ம பழக மாட்டோம், பேச மாட்டோம். அப்படி தானே? அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, உண்மையாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்க உண்மையாக இருந்தால் தான் நம்மளால் உண்மையாக இருக்க முடியும். அது ஒரு விசுவாசம் தான். அவங்க நமக்கு உண்மையாக இருக்காங்க, அதுக்கு நமது விசுவாசத்தை நம்ம அவங்களுக்கு காட்டுறோம், நன்றி உணர்ச்சியை அவர்களுக்கு காட்டுறோம். நாமளும் பதிலுக்கு அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறோம். அப்போ அவங்க உண்மையாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உண்மையாக இருக்க முடியும். உண்மையாகவே இனிமேல் நமக்கு இருக்க மாட்டாங்க, நமக்கு அவங்க துரோகம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, என்றைக்குமே அவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களோட வந்து தொடர்ந்து வாழ்வதிலிருந்து தொடர்ந்து அவர்களிடம் பழகுவதை நாம் நிறுத்தி கொள்வோம். அது அப்படி தானே? அதனால் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட தான் நம்மளால் உண்மையாக இருக்க முடியும். உண்மையாக இல்லைன்னா அந்த உறவுக்கு அது முடிவு வந்துடுது. எப்போ அவங்க நமக்கு உண்மையாக இல்லையோ அந்த உறவுக்கு அத்துடன் முடிவு வந்து விடுகிறது. அத்துடன் அந்த உறவு முறிந்து விடுகிறது. மேலும் மேலும் அது தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்க இனிமேல் எப்போவுமே அவங்க திருந்த மாட்டாங்க, மாறவே மாட்டாங்க. இப்போ பழகி நம்ம அவ்வளோ காலம் பழகியிருக்கோம், உண்மையாக இருந்திருக்கோம். திடீர்னால உண்மையாக இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு கால அவகாசம் கொடுக்கலாம், திருந்துவதற்கு ஒரு கால அவகாசம். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா ஒரு கணவன் வந்து அவன் வந்து தப்பு பண்ணுறான், மனைவிக்கு துரோகம் பண்ணுறான், அந்த மனைவிக்கு தெரிய வருது. அவங்க ஒரு 10 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் கண்டிப்பாக மனம் திருந்துவான் அப்படின்னு சொல்லி ஒரு கால அவகாசம் அந்த மனைவி கணவனுக்கு கொடுப்பா. உடனே பிரிஞ்சு வந்துட மாட்டா. பிரிஞ்சு வீட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அவனுக்கு கண்டிப்பாக மனம் திருந்தி வருவான் அப்படின்னு அவள் ஒரு கால அவகாசம் கண்டிப்பாக கொடுப்பா. அது வரைக்கும் பொறுத்திருப்பா. அவனும் அது மாதிரி திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் வரவே மாட்டான், வேற ஒரு பெண்ணோட இவனுக்கு ரொம்ப தொடர்பு அதிகமாகி வேற ஒரு பெண்ணையே திருமணம் செஞ்சுக்க போகிறான், அல்லது வேறு இனிமேல் நமக்கு அவன் உண்மையாக இருக்க மாட்டான் அப்படிங்கும்போது அந்த உறவு என்பது முடிவுக்கு வந்து விடுகிறது. அதுபோல் தான் ஒரு ஆணும் தனது மனைவி ஒரு 10 வருஷமாக வாழ்கிறாங்க, 4-5 வருஷமாக வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த மனைவி அந்த கணவனுக்கு உண்மையாக இல்லாமல் வேறொரு ஆணுடன் ஒரு தொடர்பு இருக்குது, அவளுக்கு புதிதாக ஏற்பட்டிருக்கிறது. அப்படிங்கும்போது அந்த ஆண் வந்து சொல்லி பார்ப்பான், தேட்டி பார்ப்பான், சண்டை போடுவான், ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி பார்ப்பான். சொல்லி பார்த்து ஆனாலும் அவள் விடாப்பிடியாக அந்த மாதிரி ஒரு தொடர்பை வந்து அந்த கணவனுக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கான். அப்படிங்கும்போது ஆனாலும் ஒரு கால அவகாசம் கொடுத்து கண்டிப்பாக தனது மனைவி மனம் திரும்புவாள் அப்படின்னு ஒரு கால அவகாசம் கொடுத்து பார்த்து ஒருவேளை திருந்தி வரலாம், அல்லது அப்படியே கூட அவள் போனாலும் போகலாம். நீ வேண்டாம், எனக்கு புதுசாக வந்திருக்க அவனே தேவை அப்படின்னு போகலாம். இதில் என்னென்னா ஒரு விதிமுறை என்னென்னா, நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து இப்போ வந்து யாராவது ஒரு கணவன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வேற ஒரு பெண்ணோடு தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த மனைவி வந்து ஊர் நிர்வாகத்தில் போய் புகார் சொல்லணும். எந்த மாதிரி என் கணவன் வந்து இந்த மாதிரி அந்த பெண்ணோட இவனுக்கு தவறான உறவு இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன், ஆதலால் எனது கணவன் அந்த பெண்ணுடன் குறிப்பிட்ட அந்த பெண்ணுடன் இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு உத்தரவு போடணும் அப்படின்னு ஊர் நிர்வாகத்திட்ட விண்ணப்பிக்கணும். விண்ணப்பித்த உடனே அந்த ஆணுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும். இது மாதிரி நீ வந்து அந்த பெண்ணோட பேசுகிறத உன் மனைவி சந்தேகப்படுறா, உன் மனைவி விரும்பலை, அது உண்மையோ பொய்யோ, இனிமேல் நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு உன் மனைவி சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அது நடைமுறைப்படுத்தப்படும். அப்போது இந்த மனைவி வந்து தனது கணவன் எந்த பெண்ணோடு பழகுகிறான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தேகப்படுறாளோ, எந்த பெண்ணுடன் பேசுவதை விரும்பவில்லையோ அந்த பெண்ணிடம் இந்த கணவன் போய் பேசக்கூடாது. இது ஊர் கட்டுப்பாடு, இதான் ஊர் உத்தரவு. அதை அவன் மீறக்கூடாது. மீறினான்னா மீறி அவன் பழகுனா என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு அந்த கணவன் வந்து தனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஏதோ ஒரு வகையில் தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஊர் நிர்வாகத்தின் உதவியை தேடினா அந்த ஊர் நிர்வாகம் அவனுக்கு ஒத்துழைப்பு அளிக்காது. அதாவது இவன் நாளைக்கு அந்த கணவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அவன் வந்து என்ன அடிக்கிறான், இவன் வந்து என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரான்னு வச்சிங்க. அது நாளைக்கு வந்து இவன் வந்து தன்னுடைய மனைவி வேற ஒரு ஆணோட தொடர்பில் இருக்கா, அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஊர் நிர்வாகத்தில் வந்து அந்த ஆண் வந்து தனது மனைவிட்ட வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த ஊர் நிர்வாகத்தின் உதவியை நாடுகிறான். அந்த ஆண் வந்து அந்த ஆணுக்கு தடை உத்தரவு போடுங்க, தனது மனைவியோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் நிர்வாகத்தின் உதவியை தேட வர்றான்னு வைங்க. அப்போ வந்து அந்த ஊர் நிர்வாகம் அவனுக்கு ஒத்துழைப்பு அளிக்காது. ஏன்பா அன்னைக்கு வந்து உன் மனைவி நீ அந்த பொண்ணு கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஊர் நிர்வாகத்திட்ட புகார் கொடுக்கும்போது நீ அந்த உத்தரவை நீ மதிக்கவே இல்லை, நாங்கள் சொன்ன உத்தரவை நீ மதிக்கவே இல்லை, மதிக்காமல் நீ திரும்ப அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தால் இப்போ உனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீ எங்ககிட்ட வந்தால் நாங்கள் எப்படி உனக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட அந்த ஆணுக்கு எந்தவித ஒத்துழைப்பும் உதவியும் தராது, பாதுகாப்பு தராது. அதனால் ஊர் கட்டுப்பாடை மதிக்கலைன்னா ஊரும் ஒன்றை மதிக்காது, ஊரும் உனக்கு உதவி செய்யாது, ஊர் உனக்கு எந்த வகையிலையும் உனக்கு உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்காது. அதனால் ஊர் கட்டுப்பாடை மதிக்கணும். ஊர் நிர்வாகம்
ஊர் கட்டுப்பாடுங்கிறது யாரோ ஒரு 4-5 நாட்டாமல் சேர்ந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுற வேலைலாம் அங்கே கிடையாது. அதெல்லாம் சினிமாவில். அதனால் உண்மையில் நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை சுழற்சி முறையில் அந்த பெண்கள் தான் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள். சுழற்சி முறையில் ஒரு தெருவில் 10 குடும்பம் இருக்கும், 10 கூட்டு குடும்பம் இருக்கும். ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம், 10 கூட்டு குடும்பம் சேர்ந்தது ஒரு தெரு. அந்த தெருவை ஆட்சி செய்கிறவர்கள் யாருன்னா அந்த 10 ஒரு மாதத்தில் ஒரு ஆட்சி காலம் என்பது ஒரு மாதம். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பெண்கள் வருவார்கள். ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 பெண்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு தெருவை ஆட்சி செய்வதற்கு ஒரு மாத காலத்தில் ஒரு தெருவை ஆட்சி செய்ய ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பெண்கள் வருவார்கள். அப்போது ஒரு 10 கூட்டு குடும்பங்கள் உள்ள ஒரு தெருவில் 10 பெண்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு தெருவை ஆட்சி செய்வார்கள். அது மாதிரி 300 கூட்டு குடும்பம் உடைய ஒரு ஊரை ஒரு ஊரை ஆட்சி செய்கிற காலம் ஒரு மாத காலம். அப்படிங்கும்போது 300 கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பெண்கள் சுழற்சி முறையில் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலையும் 8 பெண்கள் இருப்பாங்க. சுழற்சி முறையில் 300 கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பெண்கள் ஒரு ஊர் 300 கூட்டு குடும்பம் சேர்ந்த ஒரு ஊரை 300 பெண்கள் ஆட்சி செய்வார்கள். ஒரு மாத காலத்தில் 300 பெண்கள் ஆட்சி செய்வார்கள். ஒரு ஊரை ஆட்சி செய்வதற்கு 300 பெண்களா என நீங்கள் கேட்கலாம். ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு பெண் தேவை. அப்படிங்கும்போது ஒரு ஊரையே ஆட்சி செய்வதற்கு 300 பெண்கள் கண்டிப்பாக தேவை தானே. அந்த 300 பெண்களுக்கும் உதவியாளர்களாக ஆண்கள் இருப்பார்கள். பெண்கள் ஆட்சி செய்வார்கள். பெண்களுக்கு உதவியாளர்களாக ஆண்கள், காவலன்களாக ஆண்கள் இருப்பார்கள். அந்த மாதிரி ஆண்கள் இருப்பார்கள். அந்த ஆண்கள் யாராக இருப்பாங்கன்னா அந்த பெண்ணின் இந்த சந்தேகத்திற்கு இடமில்லாத உறவுகளாக இருப்பார்கள். யார் அண்ணன் தம்பி அல்லது புருஷன் அல்லது அப்பா, இந்த மாதிரியான உறவுகள் தான் அந்த பெண்ணிற்கு உதவியாளர்களாக அவர்கள் சுழற்சி முறையில் அந்த ஊரை ஆட்சி செய்வார்கள். அவர்கள் வாழ்கிற தெருவை ஆட்சி செய்வார்கள். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை அங்கே இருக்குது. அந்த மாதிரி ஒரு தவறான உடல் உறவு, கள்ள தொடர்பெல்லாம் அங்கே எப்படி கட்டுப்படுத்தப்படும்னா, இந்த ஒரு ஆண் சந்தேகப்படுறான், என்னுடைய மனைவி குறிப்பிட்ட இந்த ஆணோடு பேசுவதாக நான் சந்தேகிக்கிறேன். ஆதலால் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய மனைவி அந்த ஆணுடன் பேசக்கூடாது அப்படின்னா அந்த மனைவிக்கு கட்டுப்பாடு விதிக்க முடியாது. ஊர் நிர்வாகம் ஒரு பெண்ணை கட்டுப்படுத்தக்கூடாது. ஒரு பாலியல் உறவில் பெண்ணை கட்டுப்படுத்தக்கூடாது, ஆணை தான் கட்டுப்படுத்தணும். என்னுடைய மனைவியோடு அந்த ஆண் பேசக்கூடாது என அந்த ஆணுக்கு கட்டளை போடுங்கள், உத்தரவு போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் அந்த ஊர் நிர்வாகத்தில் விண்ணப்பிக்கும் போது அந்த ஊர் நிர்வாகம் அதை உடனே அந்த ஆணை கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட பேசாதப்பா, அந்த பொண்ணோட புருஷன் அதை விரும்பலை, அவன் உங்கள் 2 பேர்த்தையும் சந்தேகப்படுறான், அதனால் நீங்கள் நீ இனிமேல் அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் நிர்வாகம் அந்த ஆணுக்கு தடை உத்தரவு போடும். பெண்ணை கட்டுப்படுத்தாது, ஆணை தான் கட்டுப்படுத்தும். பெண்ணை கட்டுப்படுத்தக்கூடாது. பாலியல் உறவில் பெண்களை கட்டுப்படுத்தக்கூடாது. ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு பெண்கிட்ட போயிட்டு நீ அந்த பையன்கிட்ட பேசாதன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஆண் கட்டுப்பாடாக இருந்துட்டா ஒரு பெண் எப்படி பேச முடியும்? அதனால் இப்போ ஆணை கட்டுப்படுத்திட்டாலே போதும். எக்காரணம் கொண்டு அவள் பேச வந்தாலும் சரி, அந்த பெண் திரும்பவும் பேச வர்றா அப்படின்னா கூட அந்த ஊர் கட்டுப்பாடு என்பது அந்த ஆணுக்கு போடப்பட்டிருக்கிறது. நீ அந்த பெண்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னா அந்த கட்டுப்பாட்டை அவன் மீறவே கூடாது. மீறினானா நாளை பின்ன அந்த ஊர்க்காரங்க அவனை ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் நிர்வாகத்திட்ட வரும்போது அவனுக்கு ஊர் நிர்வாகம் உதவி பண்ணாது. அப்புறம் இன்னும் நிறைய தண்டனைகள்லாம் இருக்கும். ரொம்ப எளிதான தண்டனைகள், அவமானப்படுத்தாமல் திருந்துவதற்கு தவறை உணர்வதற்கான தண்டனைகள் அந்த ஆணுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். அது கட்டுப்பாடுகளை மீறினால் தண்டனைகள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை அவர்கள் வாழ்வார்கள். அந்த தவறான பெண்களை கட்டுப்படுத்த மாட்டாங்க. பாலியல் உறவில் பெண்கள் சுதந்திரமாக இருப்பாங்க, ஆண்களை தான் கட்டுப்படுத்துவார்கள். அந்த உத்தரவுகளுக்கு ஆண்கள் கட்டுப்படுத்துவார்கள். அது மாதிரி ஒரு மனைவி தன்னுடைய கணவன் ஒரு பெண்கிட்ட பேசுகிறா, அப்போ அதுமாரி ஒரு மனைவி தன்னுடைய கணவன் வேற ஒரு பெண்கிட்ட பேசுகிற மாதிரி தனது கணவன் மீது சந்தேகப்படுறா அப்படின்னா ஊர் நிர்வாகத்தில் போய் புகார், இவன் சொல்லி பாப்பா, அவன் திரும்பவும் கேட்கல அப்படின்னா ஊர் நிர்வாகத்தில் போய் புகார் செஞ்சுருவா. தெரு நிர்வாகம், ஊர் நிர்வாகம் முதல்ல தெரு நிர்வாகத்தில் போய் புகார் செய்வாங்க. எடுப்பில் ஊருக்கு போயிட மாட்டாங்க. தெரு நிர்வாகம் 10 கூட்டு குடும்பம் சேர்ந்தது ஒரு தெரு. எல்லாம் ஒரு தெரு தான் அங்கே ரொம்ப முக்கியமாக மிகுந்தது. ஊருங்கிறது அந்தந்த தெரு 10 கூட்டு குடும்பத்தினர் சேர்ந்து அந்த தெருவை ஆட்சி செய்வார்கள். அப்புறம் ஊரையும் ஆட்சி செய்கிறது. அது மாதிரி ஊருக்கு போக மாட்டாங்க, ஃபஸ்ட்டு தெரு நிர்வாகத்திட்ட புகார் தெரிவிப்பாங்க. இந்த மாதிரி என் கணவன் அந்த பொண்ணு கூட பேசுகிறான், அதனால் என் கணவனுக்கு நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், அதனால் நீங்கள் சொல்லுங்கள், என் கணவன் இனிமேல் அந்த பெண் கூட பேசக்கூடாது அப்படின்னு என்னுடைய கணவனுக்கு உத்தரவு போடுங்க, அந்த பெண்ணுக்கு உத்தரவு போடக்கூடாது. அதனால் ஆண்களுக்கு தான் கட்டுப்பாடு. பெண்கள் பாலியல் உறவில் ஆண்களை அடக்கணும், கட்டுப்படுத்தணும். அப்போ தான் யாராவது ஒருத்தர் அடக்கினா போதும், 2 பேரையும் அடக்கக்கூடாது. அதனால் அந்த உத்தரவுக்கு அப்போ அந்த ஆணை கூப்பிட்டு, இந்த மாதிரி உன் மனைவி குறிப்பிட்ட அந்த பொண்ணு கூட நீ பேசுகிறத உன்னுடைய மனைவிக்கு பிடிக்கல, இனிமேல் அந்த பெண்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டுப்பாடோடு இருப்பான்.
திரும்பவும் அந்த பெண் வந்து இந்த ஆண்கிட்ட வந்து பேசினா கூட இவன் வந்து பேசக்கூடாது, வாய் மூடிட்டு பார்க்காம போயிட்டே இருக்கணும் நீ. அந்த மாதிரி ஒரு ஆண் கட்டுப்பாடாக இருந்துட்டா பெண்ணும் கட்டுப்பாடாக இருப்பாங்க. அதுதான் வந்து பெண்ணை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தக்கூடாது. பெண் ஆதிக்கம் செலுத்துகிற உலகம் அது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது பெண் ஆதிக்கம் செலுத்துகிற உலகம். பெண் சுதந்திரம் நிரம்பிய ஒரு வாழ்க்கை முறை அது. பெண் விடுதலை உணர்வோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு ஆண் தான் வந்து ஆணை தான் கட்டுப்படுத்தணும். ஆண் தான் பயமுறுத்தப்படும், கட்டுப்படுத்தப்படக்கூடியவன், பெண்களால் கட்டுப்படுத்தப்படக்கூடியவன். பெண் யாருன்னா ஆண்களை கட்டுப்படுத்துகிறாங்களா, பெண் யார் அப்போன்னா கட்டுப்படுத்துகிறவர் யாருன்னா அந்த பெண் தான். அதனால் பெண்ணையே போய் கட்டுப்படுத்தினோன்னா அது வந்து நல்லா இருக்காது. அது வந்து பெண்களுக்கு செய்கிற அவமரியாதை. ஏன்னா ஆண்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பெண்களை கட்டுப்படுத்தக்கூடாதா? ஆண்களை கட்டுப்படுத்துகிற வேலையே பெண்கள் தானப்பா செய்கிறாங்க பாலியல் உறவில். அப்போ பெண்களே நீ கட்டுப்படுத்தினா அப்போ பெண்களுக்கு ஆண்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த எண்ணம் வராது. அது அவங்களுக்கு செய்கிற ஒரு அவமரியாதையாக அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அதனால் அவங்க நம்பிக்கை இழந்துருவாங்க. ஆண்களை கட்டுப்படுத்தணுங்கிற அந்த நம்பிக்கையை அவங்க அப்போ இழந்துருவாங்க. ஆண்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? கட்டுப்படுத்துறது, ஒருத்தரை கட்டுப்படுத்தி அவனை நல்லவனாக வாழ வைக்கிறது, நல்ல பண்புடையவனாக வாழ வச்சு அவனை வந்து பாதுகாக்கிற வேலைங்கிறது அந்த பெண்கள் செய்கிற வேலை. அது வந்து அதனால தான் பெண்களை கடவுள், அவங்க பெரியவங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? ஆண்களை வந்து அவன் நல்ல வழியில் வாழ்கிறான், பாதுகாப்பாக வாழ்கிறாங்கன்னா அது பெண்களின் கட்டுப்பாட்டால் தான் அது சாத்தியமாகுது. பெண்களுக்கு கட்டுப்படணும். என்னை வந்து வழி நடத்துங்க, என்னை கட்டுப்படுத்துங்க, என்னை வந்து கொஞ்சம் கண்டித்து வைங்க அப்படின்னு ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட கேட்குற மாதிரி தான். என்னை வழி நடத்துங்க, எனக்கு நல்ல வழியை காட்டுங்க, என்னை பாதுகாப்பானவனாக மாற்றுங்க அப்படின்னு பெண்கள்கிட்ட போய் ஆண்கள் கேட்குறாங்க. அதனால தான் பெண்கள் வந்து அப்படி இப்போ ஆண் வந்து ஒரு நல்லவனாக இருக்கான் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு. நல்ல ஒழுக்கமானவனாக கட்டுப்பாடு உள்ளவனாக ஆண் இருக்கான்னா அதுக்கு காரணம் பெண்கள். அவன் பாதுகாப்பாக இன்றைக்கி இருக்கிறான், 4 பேர்கிட்ட நல்லா பணிவாக பேசுகிறான், மரியாதையாக பேசுகிறான், யாருக்கும் இடையூறு செய்கிறதில்ல. அது காரணம் வந்து பெண்களுடைய அந்த வளர்ப்பு தான். அப்போ பெண்கள் தான். அதனால தான் பெண்கள் கட்டுப்படுத்துகிறவர்கள், அவங்க தான் பெரியவங்க. பெண்கள்னால் பெரியவர்கள். அதனால தான் பெண்களை நம்ம கடவுள்னு நம்ம சொல்கிறோம். இயற்கை விதிமுறைப்படி பெண்களை ஏன் கடவுள்னு சொல்கிறோன்னா ஆண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு பெண்களுடைய அந்த கட்டுப்படுத்துகிற அணுகுமுறை தான் காரணம். அதனால் பெண்களை கடவுளாக நினச்சி அவங்க காலை தொட்டு கும்பிடணும். அதுதான் உன்னுடைய பணிவை நீ வெளிப்படுத்தணும். மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டால் மட்டும் போதாது, அதெல்லாம் தேவையில்லை. அதை வெளிப்படுத்தணும். உன்னுடைய உணர்ச்சிகளை நீ வெளிப்படுத்து. இல்லைப்பா மரியாதை மனசுக்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதை வெளிப்படுத்தணும். அப்போ அதை வந்து தினசரி நடவடிக்கையாக மாற்றணும். பெண்களை பார்த்தா உனக்கு தெரியும், எல்லா பெண்களையும் பார்த்து காலை தொட்டு கும்பிட்டுருக்கூடாது. இப்போ நீ உனக்கு உரிமையான பெண்கள், உன்னுடைய மனைவி, அம்மா, அக்கா, தங்கச்சி, பேரன், பேத்தி, மகள், இவங்கெல்லாம் பெரியவங்க. அவங்க பெண்கள்னாலே பெரியவங்க. அவங்க காலை தொட்டு கும்பிடணும். மகளை பார்த்து, பேத்தியை பார்த்து ஒரு தாத்தா காலை தொட்டு கும்பிடணும். ஏன்னா பெண்கள்னாலே பெரியவங்க. வயசு வித்தியாசம், வயசு வேறுபாடெல்லாம் ஆண்களுக்கும் இடையில் தான். பெண்களுக்கும் இடையில் தான். வயதை கணக்கிட்டு பெரியவர்கள் சிறியவர்கள் என கணக்கிடுவது என்பது அது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஆனால் ஆணும் பெண்ணும் வந்து விட்டாலே பெண் என்றாலே பெரியவள், ஆண் என்றாலே குழந்தை. அதனால் தாத்தா என்பவர் குழந்தை, பேத்தி என்பவள் பெரியவள். அதனால் தாத்தா என்ன பண்ணணும், பேத்தி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த பேத்தி என்ன சொல்லுவாங்க, டேய் தாத்தா என்னடா கூப்பிட்டியாடா, என்னடா வேணும், என்னடா சோகமாக இருக்க, பாட்டி திட்டாடா அப்படின்னு அந்த பேத்தி கேட்பா. அந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்ணுக்கான உறவு முறை என்பது அவ்வளோ அற்புதமானது, அதிசயமானது, அழகானது. அது வரப்போகுது. இனிமேல் அந்த வாழ்க்கை தான் வரப்போகுது 2040க்கு அப்புறம். அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது தானே, ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வாழ்க்கை.